அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது சார்பு எழுத்துக்கள். இது 2வது நூற்பா. அவைதாம் குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன. நம்ம முதல் நூற்பால பார்த்திருந்தோம் இல்லையா? சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே அப்படின்னு பார்த்திருந்தோம். அந்த 3 எவை என்பதுதான் இந்த நூற்பால குறிப்பிடுகிறார். அந்த சார்ந்து வருகின்ற தன்மை உடைய 3 அவை குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும். எழுத்தோர் என்ன, ஏன் இங்க எழுத்தோர் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, எழுத்தெனப்படுவ அப்படின்னு சொல்லி முதல் நூற்பா தொடங்குகிறார். அப்ப எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் முதல் நூற்பால அகர முதல் நகர இருவாய் அப்படின்றது சொல்றார். அப்போ சார்ந்து மரபின் என்ன நீங்க சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு சிறு ஐயம் ஏற்படும் இல்லையா? அப்போ 30 என்பது அவருடைய கருத்தா, எழுத்துக்கள் 30 என்பது அவரது கருத்தா, தொல்காப்பியரது கருத்தா, அல்லது இந்த 3ஐயும் சேர்த்து 33 என்பது அவர் கருத்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயம் ஏற்படும். அதை தீர்ப்பதற்காக இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க பிரித்து சார்ந்து வரல் மரபின் என்பதை பிரித்து அது அல்லாத விடுத்து 30 அப்படின்னு அங்க சொல்லிடுறாரு. அந்த சார்ந்து வரல் மரபின் உரியவை எவை அப்படின்றத இங்க சொல்லிட்டு எழுத்தோர் என்ன அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்ப இது அதனோடு சேர்ந்ததுதான், அதோடு ஒரு தன்மையானதாக வைத்து மதிக்கத்தக்கது. அதான் இங்க உரையாசிரியர் இங்க சொல்றாரு பாருங்க. இவை எழுத்தோர் என்ன எப்படின்னா, மேற்சொல்லப்பட்ட 30 எழுத்தோடு ஒரு தன்மைய. அதனால இது தாழ்ந்தது, இது சிறப்பில்லாதது அப்படின்னு கிடையாது. 30ஓடு இதுவும் ஒரு தன்மை உடையது. அப்போ 33. அப்போ குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன. இந்த சார்ந்த மரபு என்னன்றத அடுத்து இங்க விளக்கிறாரு. அது எழுத்தோர் என்ன, அதுக்கு எப்படி நம்ம எழுத்துக்களுக்கான மதிப்பை கொடுக்கிறோமோ அதே தன்மை உடையதுதான் இந்த 3 எழுத்துக்களும் அப்படின்றது இங்க சொல்றாரு. சரி, இதெல்லாம் என்ன, குற்றியலிகரம்னா என்ன, குற்றியலுகரம்னா என்ன, அதெல்லாம் பின்னாடி தெளிவா விளக்குறாரு. இங்கே கவனிக்க வேண்டியது, இவை குறுகி ஒலிக்கின்ற தன்மை உடையவை அப்படின்றது முதல் செய்தி. அடுத்து இந்த முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன அப்படின்னு சொல்றதால இந்த முப்பார் புள்ளின்றதுல தான் ஒரு சிக்கல் ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம்புறனர் நச்சினாருக்கு நேரம் என்ன சொல்றாங்கன்னா, ஆயுதம் என்ற முப்பார் புள்ளி இதை 2ஆ பிரிக்கிறாங்க. குற்றியலிகரம், குற்றியலுகரம், அது 2ஐயும் ஒன்றா வச்சுக்கிட்டு ஒன்றாக வைத்துக்கொண்டு ஆயுதம் என்ற முப்பார் புள்ளி அப்படின்ற. அப்ப இந்த ஆயுதத்துக்கு தான் இந்த 3 புள்ளி வடிவினது என்கின்ற அதுக்கு ஒரு வரி வடிவம் கொடுப்பதாக இளம்புறன் நச்சினார் துணியர் முதலியர் சொல்றாங்க. ஆனா பின்னால் வர்ற சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவஞான முனிவர் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சார்பு எழுத்துக்களாக வருகின்ற குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் இந்த 3மே புள்ளி பெறும் என்பதுதான் இந்த முப்பார் புள்ளி குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 கருத்து இருக்கு. அப்ப முப்பார் புள்ளி என்பது ஆயுதத்திற்கான ஒரு வடிவம் என்கின்ற ஒரு கருத்து. 2வது, இந்த முப்பார் புள்ளி என்பது குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்கின்ற 3ற்கான மூன்றும் புள்ளி பெறும் என்கின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. என்ன காரணம் என்றால், அப்ப இது குறுகி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, இதுல இருக்கின்ற இகரமும் இதுல இருக்கின்ற உகரமும் இந்த ஆயுதமும் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அது எழுதும்பொழுது அதை பிரித்து காட்ட வேண்டிய, குறுகி ஒலிக்கின்றதற்கு ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும் இல்லையா? அப்போ அதை புள்ளியிட்டு எழுதுவது அப்படின்ற ஒரு கருத்து அடிப்படையில் இந்த 3மே புள்ளி பெறும் என கூறுகிறவர்களும் உண்டு. இதை நம்ம மனதில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இதுக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம்.
இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எண்ணும்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குற்றியலிகரம் குற்றியலுகரம் அப்படின்றத ரெண்டாக எடுத்துக்கிறதுனால குற்றியலிகரமும் குற்றியலுகரமும் அந்த உகரம் வந்து மறைந்து வந்திருக்கு அப்படின்றது உரையாசிரியர்களுடைய கருத்து. ஓகே, அது இருக்கட்டும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த சந்தனக்கோள் குறுகின விடத்தும் பிறப்புங்கோள் ஆகாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனத்தை வந்து நம்ம இழைக்கிறோம் இல்லையா பயன்பாட்டுக்காக, அதை மாதிரி இழைச்சிக்கிட்டே வந்தால் அது குறுகிவிடும். அதனுடைய அளவு வந்து நீண்டு இருந்தது குறுகி சிறிதாகிடும். அப்போ அதனால் அது வந்து பிறப்பங்கோளாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. அதனுடைய தன்மையில் தான் அதுவே இருக்கும். அதுபோல் இந்த குறுகி ஒலிக்கின்ற இந்த ஓசையுடைய இகர உகரங்கள் குறுகி ஒலித்தாலும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிராக தான் இருக்கும். அது உயிரெழுத்து தான். அப்போ ஏன் இங்கே வந்து தனியாக சொல்கிறாருன்னா, அது வந்து செய்யுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புணர்ச்சி வேற்றுமையும் பொருள் வேற்றுமையும் நோக்கி செய்யுளில் இது தொடர்பான செய்திகள் வருது. அங்கே நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அந்த நேர்வு நிறைவு அப்படின்ற இடங்கள்லாம் வந்து இந்த குற்றியலுகரம் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலை செய்கிறது. அதனால் அந்த மாதிரியான இடங்களை நோக்கி இங்கே வந்து இதை கூறுகின்றார். அதனால் இதுவும் வந்து இந்த உயிர் என்கின்ற நிலையில் மட்டும்தான் இருக்கே தவிர குறுகினதுனால அது வந்து உயிர் இல்லை அப்படின்னு ஆகிடாது. அதனுடைய தன்மை அதற்குரியது தான் என்பதாக இந்த நூற்பாவை அவர் அமைத்திருக்கிறார். அப்போ சார்ந்து வருகின்ற தன்மையுடையவையாக தொல்காப்பியர் கூறுபவை குற்றியலுகரம் ஆயுதம் என்கின்ற இந்த 3 எழுத்து. புள்ளி பெறுவது ஆயுதம் மட்டுமா, 3 புள்ளி வடிவனாக அமைவது என்கின்ற ஆயுதம் என்கின்ற எழுத்தாக மட்டுமே இருக்க முடியும் என்பது உரையாசிரியர்கள் கருத்து. பின்வந்தவர்கள் 3மே சார்பெழுத்து என்பதை நமக்கு அறிவுறுத்துவதற்கு 3மே புள்ளி பெறும் என்கின்ற தன்மையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு இந்த காணொளி முடிவு இருக்கிறது. அடுத்த காணொளி அடுத்த நூற்பாவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.